ஹலோ எசட் ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் இந்த வாய்ஸ் ஆஃப் எசட் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் நலமாய், சுகமாய், ஆரோக்கியமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து அதை சீரியஸாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்கிற வசனம் தான். நம்ம நிறைய சபைகளில் இதை பற்றி கேட்கிற வசனம் தான். ஆனால் நான் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதும் கிறிஸ்துவுக்கு வெளியில் இருப்பதும் அவன் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால நம்ம புது சிருஷ்டி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் புது சிருஷ்டி. எங்கள் அப்பா அம்மாலாம் தொடர்ந்து ஃபேமிலியாக நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் பாஸ்டர் அப்படி கிடையாது. அதனால கிடையாது. நம்ம கிறிஸ்துவை என்றைக்கு மனதார ஏற்றுக்கொண்டு நம்ம அவரை விசுவாசிக்கிறோமோ, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று நம்ம நம்புகிறோமோ, அன்னைக்கு வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி அப்படின்னா நியூ கிரியேஷன் அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த மொபைல் எதனா ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நம்ம சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுப்போம். சர்வீஸ் சென்டரில் அந்த சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? என்னென்ன ரிப்பேர்னு பார்த்துட்டு அந்த ரிப்பேரை மட்டும் சரி பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, ரைட்? ஆனால் இதை போய் கொடுத்த உடனே அவங்க எனக்கு புது ஃபோன் தரமாட்டாங்க, இல்லை இதையே புதுசு மாதிரி தரமாட்டாங்க. தர முடியாது, யாராலையுமே அப்படி தர முடியாது. ஆனால் என் ஆண்டவர், நம் தெய்வம் சூப்பர் நேச்சுரலாக நம்ம என்னைக்கு அவரை புது சிருஷ்டியாய் அவர் எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமோ, அன்னைக்கு அவர் நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய சரீர பலவீனங்கள், பழைய தாட்ஸ், பழைய ஹார்ட், பழைய நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவர் சிருஷ்டிக்கிறார் புதியதாக. நம்ம நிறைய பேர் இதில் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது கிடையாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ன்ற சாப்டரை மட்டும் அப்படியே கேட்டு, ஓகே நான் புது சிருஷ்டி, அவ்வளோதான், ஓகே. ஆனால் அதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறீங்க. யூ ஆர் த நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன். பழைய சுபாவமோ, பழைய வியாதியோ, பழைய பிரச்சனையோ, பழைய கடன் பாரமோ, இல்லை பழைய எதிர்மறையான சிந்தனைகளோ, பழைய அந்த கிரட்ஜஸ் பிடிச்ச மனதோ இல்லை. எப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அவருக்குள் நாம் வாழ்கிறோமோ, அப்போது வசனம் சொல்லுது, நம்ம பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாகிறது. எல்லாமே டோட்டலாக A to Z, உங்கள் சிந்தை, உங்களுடைய கண், உங்கள் மூக்கு, உங்கள் வாய், உங்கள் இருதயம், உங்களுடைய கேரக்டர்ஸு, உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே மாறுகிறது. எப்போ அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது. நான் உங்கள் முன்னாடி பேசி கொண்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஒரு 4.5 வருடங்களுக்கு முன்னாடி, இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு முதுகுத்தண்டில் டிஸ்க் விலகி இருந்தது. கடைசி அந்த S5 அதுக்கு கீழே இருக்கிற டிஸ்க் விலகி இருந்ததுனால என்னால் ரொம்ப நேரம் 10 மினிட்ஸ் உட்கார முடியாது, நடக்க முடியாது, படுத்திருக்கிற முடியாது, பயங்கர பெயின் இருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எந்த டாக்டர்ஸ் கிட்டே கேட்கும்போது ஒன்றும் இல்லை, அவர் நார்மலாக இருக்கிறாரு. லாஸ்ட்டாக இது தான் சொன்னாங்க, டிஸ்க் விலகி இருக்குது, அதனால் அப்படி இருக்கிறார். ஆனால் அப்புறம் டாக்டர்ஸ் அந்த பெல்ட்டு போட சொன்னாங்க. என்னால் ரொம்ப நாளாக உட்கார முடியாது. 10 மினிட்ஸ் மேலே என்னால் உட்கார முடியாது. 10 மினிட்ஸ் மேலே என்னால் படுத்துருக்க முடியாது.
நான் வர்ஷிப் பண்ணுவேன். என்னால் நின்று வர்ஷிப் பண்ண முடியாது. நான் எத்தனையோ நாட்கள் அழுது இருக்கிறேன். அந்த 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 வலி பயங்கரமாக இருக்கும். வெளியே சொன்னால் யாருக்குமே புரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நான் இந்த புது சிருஷ்டியுடைய அந்த தன்மையை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கும்போது நான் ஒரு சபையில் போய் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சபைக்குள்ளே போய் உட்கார்றேன். அப்போ புது சிருஷ்டி அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை அந்த பாஸ்டர் பேசுகிறாங்க. பேசிட்டு இந்த புது சிருஷ்டியாய் நீங்கள் இருக்கிறதுனால உங்களோட பழைய பலவீனங்கள் எல்லாம் கட் ஆஃப் ஆயிரும். உங்கள் டிஎன்ஏஸ் எல்லாம் கட் ஆஃப் ஆயிடுது. நீங்கள் கிறிஸ்துவோடைய டிஎன்ஏவோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவோட பலத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவோட பரிசுத்தத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்ட அந்த நொடி முதற்கொண்டு நான் எந்த நம்பிக்கையில் என்ன விசுவாசத்தில் அந்த பெல்ட்டை கழட்டினேன்னு தெரில. அதை கழட்டி அந்த சர்ச்சிலேயே ஓரமாக வச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் சாட்சியாக சொல்கிறேன், இது வரைக்கும் எனக்கு அந்த பேக் பெயினும் பயங்கரமாக ஓடுறேன், பயங்கரமாக வேலை செய்கிறேன், நின்று சர்வீஸ் நடத்துகிறேன். ஆனால் இது வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு வலி இல்லை, ஒரு பலவீனம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, என்னைக்கு அந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம புது சிருஷ்டின்ற கான்செப்டை, அந்த ஒரு 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 விஷயத்தை நம்ம கண்மூடித்தனமாக ஆமாம் நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு நம்ம பிலீவ் பண்ணுறோமோ, அன்னைக்கு நம்முடைய எல்லா எதிர்மறையான, அதாவது பழைய காரியங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் நம்மளை ஒரு புது கிரியேஷனாக உண்டாக்குறார். அழகாக சொல்கிறாரு பாருங்களேன், இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அவ்வளோதான், அது போச்சு, பழைய கேரக்டர்ஸ் போச்சு. நான் பயங்கரமாக கோவப்படுவேன் பாஸ்டர். நமக்கு இருக்கிற பெரிய சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த காலத்துலலாம் நான் பயங்கர பாவத்தில் இருந்தேன் பாஸ்டர். அது இப்போது ஆண்டவர் என்ன ரசிச்சது, அது மட்டும் சாட்சி கிடையாது. நான் முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளது முன்னாடி பயங்கர பலவீனத்தில் இருந்தேன் பாஸ்டர். இது வரைக்கும் எனக்கு ஒரு பலவீனம் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்துருக்கிறார். அது பெரிய சாட்சி. ஆமாம், முன்னாடிலாம் பயங்கரமாக கோவப்படுவேன் பாஸ்டர், எது கிடைக்குதோ எடுத்து அடிப்பேன். இப்போது ஆண்டவர் என்ன சமாதான புறாவாக வச்சிருக்கிறார். அது பெரிய சாட்சி. முன்னாடி யாரும் என்கிட்ட பேச விரும்ப மாட்டாங்க, நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், எல்லோரும் எதிர்மறையாக போய்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ என்னால் அப்படி முடியல பாஸ்டர். நான் ஒரு சின்ன குழந்தைய கூட பார்த்து பேசிட்டு அவங்க சொல்கிறத நான் கேட்டுட்டு போகிறேன். அது சாட்சி. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அவன் அவனாய் இருப்பதில்லை, கிறிஸ்து அவனுக்குள் இருந்து அவனை புதிய மனிதனாய், புதிய சிருஷ்டியாய், நாட் த ஓல்ட் ஜான் ஜோசப். நான் அதை கம்ப்ளீட்டாக விசுவாசிக்கிறேன். நாட் த ஓல்டு ஜான் ஜோசப், பழைய ஜான் ஜோசஃபாக இல்லை. அவர் அப்படியே டோட்டலாக மைண்ட்லேயும் சரி, இருதயத்துலேயும் சரி, சரீர பிரகாரமாகவும் சரி, இல்லை பலத்தின் பிரகாரமாகவும் சரி, ஒரு புது ஜான் ஜோசப் ஆண்டவர் கிரியேட் பண்ணுறார். தட் இஸ் கால்ட் நியூ கிரியேஷன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை பலவீனத்தோட, ஒருவேளை பயங்கர நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பாஸ்டர், மனசெல்லாம் அப்படியே ரணமாக இருக்குது பாஸ்டர், யாரையும் என்னால் மன்னிக்க முடியல, யாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, இல்லை அந்த பாவத்திலே நான் உழன்று கிடக்கிறேன் பாஸ்டர் அப்படின்ற வருத்தத்தோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு விசுவாசத்தை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுங்க. நான் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், நான் அவருக்குள் வாழ்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறதுனால நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழைய மனிதனுடைய எந்த பலவீனமும் இந்த புதிய சிருஷ்டியை தொட முடியாது. பழைய மனிதனுடைய எந்த ஆட்டிடியூட்ஸும் இந்த புது சிருஷ்டியை தொட முடியாது. பழைய மனிதனுடைய எந்த பாவ கிரியைகளோ இந்த புது சிருஷ்டிக்குள்ளே பின்தொடர முடியாது. நான் உங்கள் மேலே டிக்ளேர் பண்ணுறேன், அந்த புது சிருஷ்டியுடைய ஒரு அனுபவத்தை நீங்கள் வருகிற நாட்களில் பெற்றுக்கொள்ளுங்க. கம்ப்ளீட்டாக சூப்பர். அது எப்படி பாஸ்டர் நடக்கும், அது எப்படி பாஸ்டர் சாத்தியம், எனக்கு தெரியாது. நான் கண்மூடித்தனமாக விசுவாசித்தேன். என் டிஎன்ஏ கட் ஆஃப் ஆகிருக்குது, நான் கிறிஸ்துவுடைய டிஎன்ஏ கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் விசுவாசித்தேன். அந்த நொடி பொழுதில் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். அந்த நொடி பொழுதில் என் காரியங்கள் எல்லாம் தலைகீழாக மாற ஆரம்பிச்சது. அந்த நொடி பொழுதில் நான் என்னுடைய மைண்டில் இருந்த பயங்கள், என் இருதயத்தில் இருந்த பயங்கள், கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான, ஒரு நியூ பிகினிங் ஆண்டவர் கட்டளையிட்டார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்பதை மாத்திரம் நம்புங்க, விசுவாசிங்க. உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படி என்ன சொன்னாலும் பரவாயில்ல சார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அதை டிக்ளேர் பண்ணிகிட்டே இருங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், என் பழைய பலவீனங்கள் என்னை தொடக்கூடாது, என்
பழைய என் தலைமுறை சாபங்கள் என்னை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. நான் கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் பலனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை நீதிமான் ஆக்கி அவருடைய உன்னதங்களிலே என்னை அமர வைத்திருக்கிறான்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் சார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் இதை கேட்டு முடிக்கிறதற்குள்ளார இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் சரீரங்களில், உங்கள் தாட்ஸில், உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பழைய காரியங்களையும் ஆண்டவர் அழித்து போட்டு உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய மைண்டை, ஒரு புதிய பலனை, நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பலனை என் ஆண்டவர் கட்டளையிடுவார். நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேலே இப்பொழுது இறங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்ற சிந்தை, அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு அறிவு பிள்ளைகளுக்குள்ளாக இந்த வேளையில் தானே நீர் அளவில்லாமல் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது வரும் பொழுதே பிள்ளைகள் அப்படியே அதை ஆம் என்று சுதந்திரித்து கொண்டு அதை விசுவாசித்து அந்த புது சிருஷ்டிக்கான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா பலவீனங்களை அது கட் ஆஃப் ஆகட்டும். தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா சாபங்கள் அது கட் ஆஃப் ஆகட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து வந்திருக்கிற எல்லா தரித்திரங்கள் அது கட் ஆஃப் ஆகட்டும். தொடர்ந்து வந்திருக்கிற எல்லா DNA கர்சஸ் அது கட் ஆஃப் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்மோட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தோட, உம்மோட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோட பிள்ளைகள் தொடர்ந்து ஒரு புது சிருஷ்டிக்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு ஓட நீங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் என்னோட கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் டாக்டர்ஸ் என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாலும், ஆண்டவரே, எதிர்மறையான என்ன காரியங்கள் அவளை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் ஒரு பெரிய டிக்ளரேஷனை, ஒரு பெரிய ஃப்ரீடமை, ஒரு பெரிய விசுவாசத்தின் பலனை நான் பேசுகிறேன் பிள்ளைகள் மேலே. ஆண்டவரே, புது சிருஷ்டிகளுக்கான பலனை, கிருபையை, சத்துவத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு தந்து அளவில்லாமல் பெருக செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் சாட்சியாக நீக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். bless you. நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். எதை குறித்தும் யோசிக்காதீங்க. குறிப்பாக உலகம் என்ன சொல்லுதுன்னு குறித்து யோசிக்காதீங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சி யோசிக்காதீங்க. வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். bless you. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.